பார்க்க வேண்டாம், என்னை பார்க்காதீங்க, என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் உங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவராக இயேசு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம தேசத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது, நம்முடைய குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. இன்றைக்கு பண்ணுகிற எல்லா ஜெப விண்ணப்பத்திலையும் நம்ம பார்த்தோம், எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், கவலைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், நான் உன்னை சுத்திகரிக்கிற தேவன், நானே உன் பரிகாரியான தேவன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை சுத்திகரிக்கிறேன், உன் பாவங்கள் அற உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தமாக்குகிறேன். இப்படியே கண்களை மூடி ஆண்டவர் இந்த இடத்துல வரவேற்புமா. ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க ஆசீர்வாடி கொண்டிருக்கீங்க, நன்றி. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார், நம்முடைய பாவங்கள் அற நம்மை சுத்திகரித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவன், இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்க வந்திருக்கிறார். யோசுவா சொன்னா, இன்றைக்கு உங்களை சுத்திகரிங்க, இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்குங்க, நாளைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நன்றி அப்பா, எங்க மத்தியில ஒரு வார்த்தையினால பேசுங்க, எங்க மத்தியில வார்த்தையினால செயல்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சத்தமா தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அண்ணன் சொன்னது போல காருண்யாவில் பயின்று கொண்டு தேவனுடைய ஊழியத்தையும் செய்து வருகிறேன். நாங்கள் வட இந்தியா மாநிலங்களில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் மிஷனரி பணிதளங்களை நிறுவி அந்த இடத்துல மிஷனரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பல நரிக்குறவர் போன்ற அந்த ஜனங்கள் மலைகளில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து 1000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வந்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சுத்திகரிக்கிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அதுதான் நான் பேசும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு சுத்திகரிப்புனா என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற இப்ப நான் போட்டிருக்கிற இந்த ஷர்ட்டை, ஒரு வெள்ளை கலர் ஷர்ட்டை, இதுல ஒரு கரை பட்டுடுச்சுன்னா உங்களால பார்க்க முடியும். அதுவே கருப்பு கலர் ஒரு சட்டை இருந்துச்சுன்னா அதுல ஒரு கரை பட்டா உங்களால பார்க்க முடியுமா? உற்று நோக்குனா கூட கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை வெண்மையான பனியிலும் உன்னை வெண்மையாக்க விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிற ஒரு அந்த காரியம் வரும்போது பிசாசு என்ன செஞ்சிடறான்னா, நம்மளுடைய கண்ணை மறைச்சிடுறான். ஒரு சுத்திகரிப்பு நமக்கு இந்த தேசத்துல தேவைப்படுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம தேசத்தை சுத்திகரிக்கணும். அது தேசத்தை சுத்திகரிக்கிறது முன்பதாக என் குடும்பத்தை சுத்திகரிக்கணும், குடும்பத்தை சுத்திகரிக்கிறது முன்பதாக என்ன சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க மாறலனா குடும்பம் மாறாது, குடும்பம் மாறலனா தேசம் மாறாது. அப்ப முதல்ல சுத்திகரிப்பு எங்க நடக்குதுன்னா எனக்குள்ள தொடங்குது. ஹல்லேலூயா. ஒரு 7 பாயிண்ட்ஸ் தேவ ஆவியானவருடைய உந்தி தள்ளினபடினாலே நான் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன 7 பாயிண்ட் மிக சீக்கிரத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்ட குறுகிய இந்த நேரத்தில் எவ்வளவு சீக்கிரமா இதை சொல்ல முடியுமா சொல்ல விரும்புகிறேன். முதல்ல
இந்த சுத்திகரிப்பு எதனால உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, உங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஜீவதார பலியாக நமக்காக ஒருத்தர் சிலுவையில செத்தாரே, அந்த சாவின் நிமித்தம், அந்த மரணத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி, ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா பாவத்துக்கு ஒரு விமோச்சனம் வேணும். என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆட்டையோ ஒரு மாடையோ கொண்டு போய் ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? அதோட ரத்தத்தை சிந்தும் போது அவருடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படும் நம்புறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு பார்த்தாரு, இவன் விட்டா எல்லா மாட்டையும் ஆட்டையும் வெட்டி கொன்றுவான், நானே இறங்கி வரேன், என் பிள்ளைகளுக்கு நான் ஜீவபலியாக இறங்கி வந்து உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன். அதாவது பாருங்க, ஆண்டவராக இயேசு உயிர் தெழும்பினது அது அவருடைய வெற்றி. மரணத்தை ஜெயித்தார். சிலுவையின் மரணம் நமது வெற்றி. என என்னுடைய பாவம் அங்கே செத்தது, என்னுடைய பாவம் அந்த இடத்துல சுத்திகரிக்கப்பட்டது. அந்த இடத்துல தான் சிலுவையில என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால தான் நான் பரிசுத்தமா அந்த இடத்துல இருக்கிறேன். நம்ம தகுதி அல்ல, பாவம் அறியாத சுத்த கண்ணரை நமக்காக பாவம் ஆக்கினார். அப்ப எனக்குள்ள இருக்கிற பாவம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்றால் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை சுத்திகரிக்கிறதற்கு நான் கொடுத்த விலக்கிறேன் என்னுடைய ஜீவன். அவர் மரித்து உயிரோடு எழும்பினாரு. அது நமக்கும் ஒரு விதத்துல சந்தோஷம் தான், நமக்கு ஒரு வெற்றி தான். ஆனா கர்த்தருக்கு அது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா மரணத்தை ஜெயித்தவர் நம் மத்தியில இருக்கிறார். ஆனா நமது வெற்றி எங்க தெரியுமா? அந்த சிலுவையின் மரணம் எனது வெற்றியா இருக்கிறது. நீங்க ஏசாயா 53 8வது அதிகாரம் எடுத்து 8வது வசனம் வாசிச்சீங்கன்னா, அவர் பண்ணின மிகப்பெரிய ஒரு பலி, ஆண்டவர் இயேசு நமக்கு செலுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் என்ன தெரியுமா? ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அவருடைய நாமம் அறுப்புண்டு போனதுதான். ஏன் உலகத்தையே படைத்தவர் அந்த பரலோகத்துக்கு ராஜாவா அந்த இடத்துல வீட்டிருக்கிற அந்த தெய்வம், பரலோகத்துக்கும் இவருக்கும் கனெக்ஷன் கட்டாக்கப்பட்டதான். பாருங்க, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அந்த ராஜ்யத்திலிருந்தே அவரை வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக எனக்காக எந்த அளவுக்கு கர்த்தர் போனார்னா, பரலோகம் கூட எனக்கு முக்கியம் இல்லை, என் பிள்ளைக்காக நான் வந்து செத்தால் ஒழிய உனக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகாது என்று நினைச்சுதான் அவர் இந்த பூமியில வந்து சொன்னாரு, நான் அந்த ஜீவ பலியாக உனக்காக சிலுவையில் ஏற்றப்படுகிறேன். இப்ப சுத்திகரிப்பு நமக்கு உண்டாக்கப்படுற இடம் எங்க இருக்குது? சிலுவையின் மரணம் நமது வெற்றி. சிலுவையின் மரணம் எனது வெற்றி. அதான் சொல்லுவேன், அதான் சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. ஏன் சிலுவை முன்னா? என்னை சுத்திகரிக்கிறது அது மட்டும்தான். உலகம் என்னை கரைப்படுத்தினது, சிலுவையும் என்னை சுத்திகரித்தது. இன்னும் நான் பின்னாடி திரும்பிட்டே இருந்தேன்னா உலகம் உன்னை கரைப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லாரு, சிலுவை அண்டைக்கு வா. அதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த பாடல் பாடும்போது, இன்னும் கிட்ட கிட்ட இன்னும் கிட்ட போனங்க. நான் என்னுடைய 9வது வயதுல ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். நாங்கள் மிஷினரிஸா குஜராத்தில் இருக்கும்போது பல பாடுகளை பட்டிருக்கிறோம். எங்கள் அப்பா பீகாரில் மிஷினரியாக இருக்கும்போது அடித்து காவால தூக்கி போட்டு போயிட்டாங்க. பல அடிகளை கர்த்தருக்காக பட்டிருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் அம்மா தண்ணியில் சர்க்கரை கலந்து தருவாங்க, சாப்பிட்றது வழி இருக்கிறாது. 9வது வயதில் என்னுடைய அறையை நான் பூட்டி கொண்டு 2 ஜெபம் விண்ணப்பம் தான் பண்ணேன். அழுதேன். ஆனால் எனக்கு தெரியல இது யார் என்ன பண்ண ஏவுகிறா. அன்பு ஆண்டி சொன்னாங்க, வாக்கு கடங்கா பெருமிச்சுகளோடு உங்களிடத்திலிருந்து விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஜெபம் பண்றது எப்படின்னு தெரியாது. நீங்க ஜெபம் பண்ண தொடங்கினாலே உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? உங்க ஞானத்துல பண்ணிடுறீங்க. உங்க ஞானம் ஆண்டவருக்கு முட்டாள், அது ஒரு மூடத்தனம். ஏன்னா நம்மளுடைய ஞானத்துல நம்ம போகும்போது அந்த இடத்துல ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை உங்க ஞானத்துல பண்ண முடியாது. இது கர்த்தருடையது, கர்த்தர் செய்ய வைப்பார். நான் இருந்து அழுதேன், ஆண்டவரே. அப்ப எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது, என்னை கொல்லுங்க இல்லைன்னா என்னை பயன்படுத்துங்க. இது யாரையா சொல்லியான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். பேசி இந்த வார்த்தையை 2.5 மணி நேரமா ஒரு மந்திரம் ஓதுற மாதிரி ஓதுறேன். என்னை கொல்லுங்க இல்லை நான் எடுங்க, என்னை கொல்லுங்க நான் எடுங்க. ஜெபிக்க 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 என் வாயெல்லாம் மறுத்து போச்சு. கொஞ்ச நாள் எனக்கு என்னன்னா அந்த இடத்துல அவ்வளோ சாப்பிடவும் மாட்டேன். 2-3 நாள் ஒழுங்கா கூட சாப்பிடல, ரொம்ப பலவீனாகி வாயெல்லாம் மறத்து போயிடுச்சு. கரெக்டாக 2 மணி கழியுது இரவு.
என்னுடைய இருட்டு ரூமுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது. நான் நினைச்சேன் எங்க அம்மா ஒருவேளை திறந்துட்டு உள்ள வந்துட்டாங்களோ. இல்ல, அப்ப எனக்கு தெரியல. என் பக்கத்துல வந்து என் கையை ஒருத்தர் பிடிச்சாரு. என்னுடைய 9வது வயதுல நடந்தது. இன்றைக்கு இந்த வெறித்தனமா ஓட வைக்கிறார்னா தேசத்தின் கடையாந்திரோட கொண்டு போயிட்டாரு. அற்புதங்களை காண செய்றாரு. ஒன்னே ஒண்ணு, 9வது வயசுல என்ன ஒருத்தர் தொட்டாரு. என்னை தொட்டு என் கையை பிடிச்சி, என் கையை எனக்கு யாரும் கையை பிடிக்கிறாங்கன்னு தெரியுது, என்னமோ எனக்கு உணருது. அப்ப நான் நினைக்கிறேன், ஓகே என்னமோ நடக்குது. ஏன்னா நான் என் வாயெல்லாம் மறத்து போயிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல, ரொம்ப வீக்கா இருக்கிறேன். என் கண்ணை திறந்து பார்க்கும்போது எவரை பத்தி நம்ம பேசுறோமோ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து, மகனே நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி அரை மணி நேரம் அறையில உட்கார்ந்து என்ன ஆசீர்வதிக்க தொடங்கினாரு. உண்மையை சொல்லுகிறேன், இயேசு உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னா உங்களுக்கு கேள்வி என்பதே இருக்காது. ஏனென்றால் நீ பிளாங்க் ஆயிருவ. அவருடைய மகிமையில் நீ சந்தோஷமா மாத்திரதான் இருக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், பரலோகத்துல கவலை கஷ்டம் உண்டாங்க சொல்லுங்க. அந்த பரலோகமே உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்களுக்குள்ள கவலை கஷ்டம் இருக்குமா? மறந்துருவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன். அப்ப இன்னும் நீங்க அவர் பக்கத்துல வரதான் உங்களுக்குள்ள இருக்க சுத்திகரிப்பு அதிகமா இருக்கும். நீங்க சுத்திகரிக்கப்படாம உங்க வாழ்க்கை மாறாது. நீங்க சுத்திகரிக்கப்படாம உங்க ஜீவியத்துல ஒரு அற்புதம் நடக்காது. சரி, நான் ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், உடனே ஆண்டவர் சுத்திகரிச்சிட்டாரா? இல்ல, இன்னும் சுத்திகரிக்கப்படணும். அதான் இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட கொண்டு வாங்க ஆண்டவரே, என்னால முடியல. இன்னும் அந்த மகிமை மேல மகிமை. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டா போதுமா? கிறிஸ்தவனுக்கு டெய்லி ரட்சிப்பு உண்டாகணும், டெய்லி பரிசுத்தமாக்கப்படணும், டெய்லி நீ சுத்திகரிக்கப்படணும். என்னை அன்றைக்கு தொட்டார். என்னுடைய 9 வயதுல ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. நான் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள், வறுமைகள், குஜராத்தில் அவ்வளோ பிரச்சனைகள், எதிர்ப்புகள்னால என்னுடைய தம்பிக்கு கிட்னியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சில எதிர்ப்புள்ளவங்களால சில உபத்திரவங்கள் பற்றி கிட்னியில் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்னு ஒரு பிரச்சனை வந்தனால இந்த இடத்துல வந்துட்டோம். அப்போ அந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறாங்க. பல கஷ்டங்கள் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒன்றுமே என்னால் முடியாதுன்னு சொல்கிற சூழ்நிலை தான் இயேசு என்னை சந்தித்தார். பாருங்க, ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கணும்னா முதல்ல உங்களை தனிமைப்படுத்துவார். நீ தனிமைப்படுத்தப்படாமல் நீ சுத்திகரிக்கப்பட முடியாது. நல்லா நீங்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சொல்லுங்க சமீபமா இருக்கிறார். உன்னை உடைச்சதுக்கு காரணமே உன் பக்கத்துல வர்றதுக்கு தான். இல்லைன்னா அவரால் பக்கத்துல வர முடியாது, நீயும் வர மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உடைத்து உருவாக்குகிற தெய்வம் நான். உன்னை உடைக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறேன். யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னை உடைச்சதுக்கு காரணமே உன்னை சுத்திகரிக்க தான். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க சுத்திகரிக்கிறதுக்கு. என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. உன் பாவங்கள் அவனை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:8 ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக இறந்தபடியினாலே, செத்தபடியினாலே அவர் மரித்திருக்கிறார். எபிரேயர் 10:14 எடுத்தவங்க வாசிங்க. அந்த பலியை குறித்து அந்த இடத்துல எழுதுகிறார், உங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது, மறந்துடாதீங்க. எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள், பாருங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் ஒரே பலியினாலே, வேற எந்த பலியும் ஆண்டவர் சொல்லல, ஒரே ஒரு பலிதான். இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அதாவது உங்களுக்குள்ள ஒரு பரிபூர்ணம் தேவைப்படுது. அது எதுனா ஒரே ஒரு பலிதான். நீ சிலுவையை நோக்கி பாரு. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சொல்லுங்க, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கி. நீங்க நிக்கிற இடத்துக்கு அஸ்திபாரமே இயேசுதான். நீங்க நின்று கொண்டிருக்கிற அந்த இடத்துல உங்களை சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. 2வது, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 17:17 எடுத்தவங்க வாசிங்க சீக்கிரம்.
அவருடைய சத்தியத்தின் சத்தியத்தினாலே பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை ஜீவன்? சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன். இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப அந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த இயேசுவை நீங்க படிக்க 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 அது நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை தேனிலும் மதுரமாம். அப்ப என்னைக்கு இது மதுரமா இல்லையோ அன்றைக்கு வசனத்தை நீங்க ஆண்டவர்ட்ட போய் அழுங்க. ஆண்டவர் தேவ ஆவியானவர்ட்ட அழுறதுக்கு வெட்கப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணீருக்கு விலைக்கிரயம் செலுத்தப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரதான். வேற எந்த இடத்துலயும் உங்க கண்ணீர் மதிக்கப்படாது. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் அழுதாலுமே மதிப்பில்லை. காரணம், உடைய கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிற ஒரு இடம் இருக்கிறது. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றுகள் ஆக்கி கொள்ளுவீர்கள். உன்னுடைய கண்ணீர் தான் உனக்கு வரப்போற நீரூற்றா மாறப்போகுது. நீ வடிச்சிருக்க கண்ணீரை யாரும் நினைக்கறியா? நீ அழுகைய, நீ தனித்து அழுது புலம்புன அந்த அழுகையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றுகள் ஆக்கி கொள்ளுவாய். அப்ப நீ வார்த்தையில கட்டப்பட 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 வார்த்தை உன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. சுத்திகரிப்பு உண்டானாலே, முதல்ல சுத்திகரிப்புனாலே ஒரு அழுக்கு போறது மாத்திரமல்ல, சுத்திகரிப்புனா நான் மாற வேண்டும், என் ஜீவியம் மாற வேண்டும். எப்படி மாறினா உங்களால மாற்ற முடியாது. சில காரியங்களை நீங்க மாற்ற முடியும், ஆனா பல காரியங்களை நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் நீங்கள் உங்களுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் அவருடைய பலனை விளங்க செய்ய விரும்புகிறார். என்றைக்கு அந்த பலவீனத்தை ஒப்புக்கொள்ளுகிறீங்களோ, நீங்க பலவீனத்தை ஒப்புக்கொள்ளணும்னா அவருடைய பலன் பூரணமா விளங்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடம் காலியா இருக்குது, இந்த இடத்துல என் பலன் விளங்க நினைக்கிறேன், ஆனா நீயும் அந்த இடத்தை பிடிச்சிட்டு தான் இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், விடு, நான் பார்த்துக்கிறேன். மூன்றாவது, உங்களை முழுவதுமாய் அவர் பரிசுத்தமாக்குகிறார். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷன் மூணு அவயங்களா இருக்கிறான். என்னது? ஆவி, ஆத்துமா, சரீரம். எடுத்துக்கொள்ளுங்க, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். நல்ல கவனி, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, ஹல்லேலூயா, அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னா குற்றமற்றதா இருக்கணும். அது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை தருகிற தேவன், நான் உன்னை பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய சரீரத்தை முழுவதையும் குற்றமற்றதாய் நான் வரும்போது நிறுத்தும்படியாக நான் பரிசுத்தமாக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம காட்டிட்டு இருக்கோம். அது தரமாட்டார், இல்ல தருவாரு. அதற்கு முன்பதாக கர்த்தர் நித்திய வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு பரலோகத்துக்கு போலனா நான் இழந்துருவேனே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ குற்றமற்றவனாய் நிற்கும்படியாக உனக்காக உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய சரீரத்தை எல்லாம் தலைமையில ஒருவேளை கை சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை ஒரு விசை சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, பிசாசு கொண்டு போட்ட எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் இன்றைக்கு சிறைப்படுத்தி என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை சுத்திகரிப்பீராக. நீ கேட்கும் போதே என் கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை தேவ ஆவியானவர் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ள இந்த சுத்திகரிப்பின் வல்லமையை இயேசுவின் in the name of Jesus. இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான்காவது, உனக்கு சமாதானத்தை தருகிற நான். உனக்கு சுத்திகரிப்பு உண்டானாலே சமாதானம் வந்துடும். அப்ப சமாதானம் வர வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமாய் ஆக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, விடுங்க, இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். எபிரேயர் 13:12 எடுத்தவங்க வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால், பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நமக்காக ஒரே பலிதான் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே பலினால வந்த இயேசு அவருடைய இரத்தத்தினால் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, போதும், பரிசுத்தம் செய்யும்படியாக, உங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லுகிறாரு. எடுத்தவங்க வாசிங்க.
நாமும் ஒளியிலே நடந்தால் ஆ. ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போமே. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். அப்ப அவருடைய ரத்தத்துல சுத்திகரிக்கிற வல்லமை இருக்கிறது. ஹalleluya. ஏன்னா இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் குறிக்கினது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த 3 பாயிண்ட் தான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறேன். நீங்க வீட்டில் போய் வாசிங்க, கர்த்தர் உங்கள்ட்ட பேசுவார், கண்டிப்பா பேசுவார். அப்ப இந்த சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தத்தினால என்னது உங்க வாழ்க்கையில உண்டாகும் போது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்கிறது உன்னை வெளிச்சத்துல கொண்டு வருகிற. இது வரைக்கும் நீ இருட்டில் தான் இருக்கிற. பல நேரத்துல பல இடங்கள வாழ்க்கையில் நம்ம இருள் சூழ்ந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். நான் இருட்டில் தான் இருந்தேன். என்னோட 9வது வயதில் இயேசுவின் அறைக்குள் நடந்து வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். ஒரு பாஸ்டர் ஆண்டவர் பேசினார், இப்படி ஒரு பையன் இருக்கான் போய் பாருங்க. அவர் என்னை தேடி வந்துட்டு நானும் யோசிக்கிறேன், மேலே வைக்கலும் பார்க்குறாரு, இவனா ஆண்டவரே. 9 வயசுல அவர் ஒரு சால்வேஷன் ஆர்மி சர்ச்சுடைய பாஸ்டர் சொல்றாரு, இல்லப்பா ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் வச்சுன்னு இருந்தேன், ஆண்டவர் ஒன்றை காட்டினார், ஒன்றை தேடி வந்தேன், எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டேன். எங்க அம்மா சிரிக்கிறாங்க, வீட்டில் எல்லாம் சிரிக்கிறாங்க. இவனா நல்லா கவனிங்க. சில நேரத்தில் பல பேருக்கு நீங்க பைத்தியமா தெரிஞ்சா நல்லது. கர்த்தர் உங்களை ஞானியா பார்க்கிறாரு. பல நேரத்தில் மக்களுக்கு நீங்க பலவீனமா தெரிஞ்சா நல்லது. கர்த்தர் உன்னை பலவானாய் பார்க்கிறார். பலமுள்ளதை வெட்கப்படுத்த பலவீனமானதை தெரிந்து கொண்டார். ஓ, ஞானவானை பைத்தியமாக்க பைத்தியவானை தெரிந்து கொண்டார். நம்ம பைத்தியங்களா இருக்கிற சில இடத்துல நல்லதுதான். கிறிஸ்துவை பற்றின உபதேசம் கெட்டு போறவனுக்கு அது, ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ தேவ பலன். அப்ப எது பலன்? நீ பைத்தியமா இருக்கிறது பலனா? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம் பலன். அப்ப நீ சுத்திகரிக்கப்படும் போது நீ குற்றமற்றவனா நிற்கிற. நீ குற்றமற்றவனா நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய், நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். இப்ப 5வது 6வது, தன்னைத்தானே சுத்திகரித்துக்கொள். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்தாரு, இப்ப நம்மளை நாமே சுத்திகரிக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், பாருங்க யாரு அவன் எதுல இருந்து சுத்திகரிக்கணும் ஆண்டவர் சொல்லுவாரு. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு பாருங்க எந்த மாதிரி காரியங்கள் நம்ம. அப்ப இந்த காரியத்துல இருந்து நம்மளை சுத்திகரித்துக்கொள்ள நம்மளால முடியுங்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்கிட்ட பலன் கேளு, சில காரியத்தை நீ தான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வாசிங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கும் நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரே. பாருங்க, ஆண்டவர் நிறைய பாவங்களுக்கு எதிர்க்க அவரே அடிச்சு உடைச்சிருவாரு. ஆனா சில பாவங்களை நம்ம விட்டு ஓடிதான் ஆகணும். ஏன்னா சில பாவங்களை நம்மளால மேற்கொள்ள முடியாது. அதான் யோசேப்பு ஓடிட்டான். மேட்டிமை ஆனவனையோ தூரத்துல இருந்து அவன் பக்கத்துல வர்றதே அவனுக்கு பிடிக்கல, அவர் ஓடிடுறாரு. சில பாவங்களுக்கு ஓடிதான் ஆக வேண்டும். ஏன்னா இது என் சுத்திகரிப்பை கெடுத்துரும். நீ சுத்திகரிப்பு கெட்டாலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் முழு இருதயத்தோடு ஒருவன் என்னை தேடுனா அவனை கண்டுபிடிப்பான். அப்ப இது முழு இருதயத்தோடு தேடுறது, இது கட் பண்ணிடுறதே. அப்ப என்ன பண்ணணும்? இதை விட்டு ஓடுன்றாரு. சில காரியங்களை விட்டு ஓடுறது நல்லதுங்கிற. சில மனிதர்களை விட்டு ஓடிருங்க. சில மனிதர்கள் உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்துருவாங்க. நீ சொல்லுவ செத்தவளை உயிரோட எழுப்ப, நான் ஜெபிச்சு தலைவலிக்க சரியாக மாட்டேங்குது. அந்த இடத்துல இருக்காத, ஓடிரு. உன் விசுவாசம் டம்மி ஆயிரும். சொல்லுகிறேன், ஒருவனுக்கு விசுவாசம் இருந்தா, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலைகளை பெயர்க்க முடியும். உடனே நம்ம ஆளுங்க மலையை போய் பார்த்துட்டு மலையே பெயர்ந்து போ. அது 10-15 நாளா சொல்லிட்டு அங்கேதான் இருக்குது. காரணம், ஆண்டவர் மலைனா அந்த மலையை சொல்லல, உனக்கு விரோதமா எழும்பிருக்கிற மலைகளை, உனக்கு விரோதமா எழும்பிருக்கிற மலை போல இருக்க பிரச்சனைகளை நீ எதிர்த்து சொல்லும் போது உனக்குள்ள இருக்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவியானவர், உன்னை சுத்திகரித்திருக்கிறவர், பரிசுத்த வைராக்கியத்தை தந்திருக்கிறவர், நீ பேசும்போது உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா எரிகும் கோட்டைகளும் மலைகளும் விழுந்துதான் ஆக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தில் மலைகள் பனியே போல உருகி போகும். உங்களுக்குள்ள தேவன் பிரசன்னம் இருக்குதா?
மலைகளே உருகுனா உங்க பிரச்சனைகள் ஏமாத்துறையா? மலைகளே உருகுனா உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகள் ஏமாத்துறோம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோசுவா 3:5. இப்ப யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்லுகிறா, நான் சொன்னல தன்னை தானே இப்ப யோசுவா சொல்ற, உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க நடுவுல அற்புதம் செய்ய விரும்புறாரு. அப்ப அற்புதம் செய்ய முடியாதது முதல் காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுத்திகரிக்கப்படவில்லை. சுத்திகரிக்கப்படாத அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டவர் சொல்லும்போது, ஒரே பலியாக இயேசு நமக்காக சிலுவையில் செத்ததுனால அந்த பலி நிமித்தம் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினபடினாலே அந்த பரிசுத்த பலி நமக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். இன்றைக்கு நாம கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என் பாவங்களால் என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்குங்க, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை பரிசுத்தமாக்குங்க. நீங்க கேட்கும்போது உண்மையை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் நடுவே இறங்குவார். அன்றைக்கு அவர்கள் பரிசுத்தமாக்குனதுனால கர்த்தர் அவர்கள் நடுவுல இறங்குக்கு தயாரா இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி உங்களை பரிசுத்தமாக்க நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உண்மையை சொல்லுகிறேன், நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, கர்த்தர் பரிசுத்தமா இருக்கிறவன் மத்தியில் இறங்கி நிற்கிறார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் உலாவுகிற தேவன், பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற மக்கள் நடுவில் வைராக்கியம் கொண்டு எழுந்து அவர்களாக யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். லேவியராகமம் 8வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து 8:7 வாசிங்க. ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதை அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி, அப்ப இங்க இருக்க தேவ ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் போது பல நேரத்தில் நீங்க பரிசுத்தமாக்கப்படுறீங்க. அப்போ அதை அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி, முதல்ல கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இரண்டாவது நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது பல தேவ ஊழியர்களுக்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் உனக்கு உன் கையில தலை வைக்கும் போது, அவர்கள் உனக்காக சில இடங்களை ஜெபிக்கும் போது உன்னை அறியாமலே அவர்கள் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்குள்ள இருக்கிற அதே தேவ ஆவியானவர், அவரை பரிசுத்த வேறாக்கியமை நடக்க வைக்கிற அதே தேவ ஆவியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப பாருங்க எப்படிலாம் கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறார் பாருங்க. இப்ப பரிசுத்தம் ஆக்குகிறதுனால, சுத்திகரிக்கப்படுறதுனால உங்களுக்குள்ள முதல் வருகிறது என்னன்னா கீழ்ப்படிதல். பாருங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 2, 3 எடுத்தவங்க வாசிங்க. தேவ ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முடிச்சிடுறேன், இன்னொரு 5 நிமிஷம். நீங்கள் வளரும்படி, பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். நான் பாருங்க, வசனத்தினால் சுத்திகரிப்புன்னு ஆண்டவர் சொன்னாரு. பாருங்க, அப்ப இங்க என்ன இருக்கு? கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல், அந்த வசனத்தின் மேல் நீ வாஞ்சையா இருந்து, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் பாருங்க விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 1 பேதுரு தானே வாசிங்க. 1 பேதுரு 1, 2, 3. ஆமா, அத 3வது அதிகாரம் மட்டும் ஒரு 3வது வசனம் மட்டும் வாசிங்க. மயிரை பின்னி பொன் பரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பரிசுத்தமாக்கப்படும் போது உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே தாழ்மை வந்துருது.
சில காரியங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணாதான் நீ பரிசுத்தமாக்கப்பட முடியும், நீ இப்படி பண்ணாதான் நீ ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சுத்திகரிக்கப்பட்டா சில காரியங்கள் நீயே விட்டுருவ, அடுத்து உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ள இருக்க அபிஷேகமே உன்னை வழி நடத்தும். அப்ப உனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் வர வேண்டும் என்றால், உனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். முதல்ல ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் சில காரியங்களில் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, இப்பொழுது என்னுடைய ஊழியர்கள் உங்களை ஜெபம் பண்ணும் போது உங்களை அறியாம சில கட்டுகள் உங்களை கட்டி வைத்திருக்கோம். கர்த்தருடைய சுத்திகரிக்கிற அந்த வல்லமை வரும்போது அந்த கட்டுகள் உடைந்து விழும். கடைசியாக இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 6:9-11 வரைக்கும் கடைசியாக தான் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9-11 வரை. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியுங்களா? வஞ்சிக்கப்படாத இருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் நாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அவர் ராஜ்யம் சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலும் என்ன பண்றீங்கன்னா கழுவப்படுகிறீர்கள். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதா குமாரனில் மகிமைப்பட உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, நீங்க என்ன சுத்திகரிங்கப்பா. எதிலெல்லாம் நான் சுத்திகரிக்க வேணுமோ உங்களுக்கு தெரியும். சில காரியங்களை நீங்க விட்டாகணும். சில கசப்புகள், சில வைராக்கியங்கள், சில அந்தரங்க பாவங்களை நீங்க விடணும். உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, 1 யோவான் 1:9 நீங்க அத வசனத்தை மட்டும் வாசிச்சு, நம்முடைய பாவங்களை, பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, பாருங்க, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிச்சு எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக. கடைசியா லேவியராகம் 20:8 எடுத்து வாசிச்சு நம்ம கண்களை மூடி எழுந்து நிற்போம். 20:8. கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். என் கட்டளைகள், நான் கொடுத்த இந்த வார்த்தைகளை கை கொண்டு நட, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. நீ சுத்திகரிக்கப்படாம உன் குடும்பம் மாறாது. உன் குடும்பம் சுத்திகரிக்கப்படாம சபை மாறாது. சபை சுத்திகரிக்கப்படாம தேசம் மாறாது. தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டால் உலகம் மாறாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, முதலாவது ஒரு சுத்திகரிப்பு எனக்குள்ள உண்டாக வேண்டும். எல்லாம் இப்ப கண்களை மூடி எல்லாம் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, என்ன சுத்திகரிங்கப்பா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குங்க சுவாமி. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். அவர் உன்னை சுத்திகரிக்கிற தேவன். நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலே, என் ஜனமே, நீ பயப்படாதே. நீ அந்நியரும் தவறான பாவ வழக்கங்களை செஞ்சு கொண்டு தான் இருந்த, ஆனாலும் உன்னை பரிசுத்தமாக்குற தேவன் நாதான். நீ எவ்வளவு கீழே விழுந்து நான் உன்னை அடித்தாலுமே உன்னை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய மகிமை நிறைந்த சன்னிதானத்தில் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை நிறைந்த சன்னிதானத்தில் அவர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே எல்லா வாய்களை திறந்து கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை சுத்திகரிங்க சுவாமின்னு கேளுங்க. என்னை சுத்திகரிங்க சுவாமின்னு கேளுங்க. என்னுடைய 9வது வயதில் அவர் என்னை சந்தித்து என்னை சுத்திகரித்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னை சுத்திகரித்த அதே தேவன் உன்னையும் சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் பாவங்களார உன்னை சுத்திகரித்து, உன்னுடைய பாவங்களார உன்னை கழுவி, உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலையும் அவருடைய சுத்திகரிப்பின் வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை, ஒரு பரிசுத்தமாக்குதலை, அந்த பரிசுத்த வைராக்கியத்தை, போலியான சுத்திகரிப்பை, போலியான பரிசுத்த வைராக்கியத்தை நான் கடிந்து கொள்கிறேன். கர்த்தரால் வரப்படுகிற அந்த பரிசுத்த வைராக்கியம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் இப்பொழுது நிரப்பட்டும் அப்பா. நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க, நிரப்புங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. தொட்டு விடுதலையாக்குங்க ஆண்டவரே. தொட்டு சுத்திகரிங்கப்பா. உம்முடைய ஜனமாண்டவரே, உம்முடைய ஜனம் உம்மை நோக்கி அவர்கள் அழும்போது
அவர்கள் கூக்குரலிடும் போது நான் அவருடைய பாவங்களை மன்னித்து அதை கடலின் ஆழங்களில் போட்டுவிடுவேன் என்று சொன்னீரே. எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் தப்பிதங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. கேளுங்க, நம்மை சுத்திகரிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். ரெமெண்டலோ சியாண்டலா எல் ஃபோர்மே கெண்டலா எகூர்மியாண்டலே எர்ஃபூர்மிஸ்டோலோ எரிஸ்டோலா மாஸ்டலே ரியாட்டலா ஜெரோம்ப்ரெனே ரெடலமே அத்தலமா. இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் பிதா குமாரனில் மகிமைப்பட ஒரு சுத்திகரிப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த அக்கினி அன்றைக்கு பலிபீடத்தில் இறங்கின அந்த பரிசுத்த அக்கினி, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அந்த அக்கினி ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இப்பொழுது இறங்கி வருகிறது. லேரா டியாண்டலே எல்லா பலவீனங்களும் மறைந்து கொண்டிருக்கின்றன, எல்லா வலிகளும் மறைந்து கொண்டிருக்கிறது. சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் அவிழ்ந்து விழுந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் டேக்கே ஷேக்கே. சில பேர் வேதனையோட வலியோட வந்தீங்க, இன்றைக்கு அந்த வலி மறைந்து விட்டது. இப்பொழுது right now பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். receive it, receive it. நிரம்பு, நிரம்பு. எத்தனை நாளாச்சு நீ சுத்திகரிக்கப்பட்டு, எத்தனை நாளாச்சு நீ ஆவியானோட பேசி, எத்தனை நாளாச்சு கர்த்தரோடு நீ நின்று, இன்றைக்கு உன்னை சுத்திகரிக்கிறார். நன்றி அப்பா, நீர் எங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி, எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் எங்களை சுத்திகரிப்பீராக. எந்த இடத்தையாவது நாங்க எங்களை சுத்திகரிக்கணும்னா எங்களை உணர்த்துங்க ஆவியானவரே. அவர் உங்களை உணர்வடைய செய்வார். தேவன் எங்களை நினைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. அவர் உங்களை மறக்கவே இல்லை. மனிதன் மறந்து போனான், கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாம் யாருடைய இருக்கிற நிலையில் நின்றவர்களாக